பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் எனது இஷ்ட தெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய வாஸ்து குருநாதரையும் வணங்கி இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இப்போ தை மாதம் நடந்துகிட்டு இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு ஏற்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டலாம், அல்லது புது வீடு வாங்கலாம், அல்லது இருக்கிற வீடை பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வாஸ்து சம்பந்தமான விஷயங்களும் ஜோதிட சம்பந்தமான விஷயங்களும் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு வீடு கட்டக்கூடிய நண்பர்களுக்கும், வீடு கட்டணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கும், வீடு நிலம் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நாம் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கிறதுலேருந்து பார்க்கலாம். நிலம் வாங்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத முதல் பகுதியில் பார்க்கலாம். வாங்க. நாம் நிலம் வாங்கணும்னு முடிவு பண்ணாலே ரோடு பக்கம் எந்த நிலம் இருக்குது அப்படி தான் நம்ம பார்ப்போம். ரோடு பக்கத்துலேயே இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தான் நம்ம நிலமும் வாங்குவோம். ஸோ அப்போது அதே மாதிரியே நானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டிராயிங் ஒன்று போடுறேன். இது ரோடு. இதில் பாருங்கள், இப்படி ஒரு ஃப்ளாட் இருக்குது. ஏதோ ஒரு அளவு வச்சுக்கலாமே. இந்த பக்கம் ஒரு 20, இந்த பக்கம் ஒரு 30, இப்படி எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளாட்டை ஒரு அளவு வச்சுக்கலாம். இதில் நீங்கள் எந்த இடத்த வாங்கணும்னு நினச்சாலுமே நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அந்த இடத்தினுடைய டைரக்ஷன் கரெக்டாக இருக்கா. ஏன்னா டைரக்ஷன் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் நினச்ச மாதிரியான வீடை கட்ட முடியாதுன்றது தான் உண்மை. முதல்ல டைரக்ஷன் தான் முக்கியம். டைரக்ஷன் கரெக்டாக உங்களுக்கு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு சொல்லி சரியாக அமையும். அப்படி சரியாக அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த ஃப்ளாட்டில் நினச்ச மாதிரி வீடு கட்ட முடியும். இந்த ஃப்ளாட்டை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது இடத்தினுடைய அளவுகள் சரியான அளவுகளாக இருக்குதா, இடத்துல சல்லி தோஷம் போன்ற தோஷங்கள் ஏதாவது இருக்குதா. சல்லி தோஷம், பிரேத தோஷம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தோஷங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்றது அந்த இடத்த பார்க்கணும். பார்த்துட்டு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், தெருக்கூத்து தெருப்பார்வை ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். தெருக்கூத்து தெருப்பார்வைக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். இதில் இந்த கண்டிஷனில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஃப்ளாட்டை வாங்கணும். இல்லை ஃப்ளாட் வாங்குறதுக்கு எனக்கு தயக்கம் இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து இப்போது ஃப்ளாட் வாங்கிட்டோம். இதில் எந்தெந்த ஃப்ளாட்டை வாங்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான். இதில் பாருங்கள், எல்லாமே 90 டிகிரியில் இருக்கணும். 90 டிகிரியில் இருக்க முடியலன்னா கூட ஒரு 5 டிகிரிக்குள்ளே, 5 டிகிரி 10 டிகிரிக்குள்ளே உங்களுக்கு டீவியேஷன் இருக்குனாலும் பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு திசை காரகத்துவங்கள் அப்படின்றது மாறும். அந்த திசை காரகத்துவங்கள் மாறிச்சுன்னா அந்த இடம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களும் அப்படியே டோட்டலாக மாறிடுன்றது தான் உண்மை. இடம் வாங்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் சரியாக கவனிச்சுக்கோங்க. டைரக்ஷன் 90 டிகிரி இருக்கணும். 90 டிகிரி இல்லைனாலும் ஒரு 5 டிகிரி 10 டிகிரிக்குள்ளே டீவியேஷன் இருந்தால் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை நிலம் வாங்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக நிலம் வாங்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் கோர்ஸ் இருந்தால் அந்த இடத்த வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னா, ஈசானிய பகுதியில் கோர்ஸ் இருக்குது. அதாவது இந்த பகுதி ஈசானியம், இந்த பகுதி ஈசானி பகுதி. இந்த பகுதியில் கோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். மற்ற பகுதியில் கோர்ஸ் இருந்தால் வாஸ்து நிபுணரோட ஆலோசனைப்படி தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கினீங்கன்னா அந்த இடத்துக்கான காரகத்துவம் அப்படின்றது பாதிப்பு அடையும். அப்படி பாதிப்பு அடையும் போது உங்களுக்கான பிரச்சனைகள்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பகுதியில் நம்ம புது வீடு கட்ட போகிறோம். புது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் புது வீடு நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னாலே முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது 2 விஷயந்தான். முதல்ல உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில்
இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அப்படின்றது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஏதுவான ஒரு திசை தானா, ஒரு காலம் தானா அப்படின்றத நாம் உறுதிப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய காலம் வராமல் நீங்கள் வீடு கட்டும் பொழுது நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய துர்சம்பவங்கள் நடக்கும். அந்த வீடு உங்களால் கட்டவே முடியாது. நிறைய தடங்கள் வரும், கடன் பிரச்சனைகள் நிறைய வரும், இல்லைனா யாராவது ஒருத்தர் பக்கத்தில் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா இடத்திற்கான காரகம் சொல்லிட்டு 4ஆம் பாவத்தை நம்ம பார்ப்போம். இந்த 4ஆம் பாவம் தொடர்பு கொண்ட இடங்களையும் பார்த்து தான் உங்களுக்கு இந்த காலகட்டம்ன்றது வீடு கட்டுறதுக்கான காலகட்டமா இல்லையான்றத ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஜாதகம் சரியாக இருக்குது, வீடு கட்டுறதுக்கான காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதியான உடனே நாம் அடுத்து செய்ய வேண்டியது, நாம் எந்த இடத்துல இடம் வச்சிருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஒரு வாஸ்து நிபுணரை அழைச்சி டைரக்ஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பார்த்து இந்த டைரக்ஷனில் எனக்கு அதிர்ஷ்ட திசைன்னு ஒன்று இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர் இருக்கார், இப்போது யாரோ ஒருத்தர் ஜாதகம்னு வச்சுங்களேன், அவரோட ஜாதகத்துக்கு அதிர்ஷ்ட திசை உள்ள வாசல் வச்சோம்னா அவருக்கு நல்லது நடக்கும்ன்றது தான் ஜோதிட விதி. இதில் அவருக்கான திசை உள்ள வாசல் வைக்கிறதுக்கு அந்த இடம் தகுதியானதான்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த இடம் தகுதியாக இருந்தால் மட்டும்தான் நாம் அவருக்கு அந்த திசைக்கு வச்சு வீடு கட்ட முடியும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, ரோடு பக்கம் எது இருக்கோ அந்த திசை தான் நம்ம திசைன்னு சொல்லி நினச்சி அதே மாதிரி வீடு கட்டிடுறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த திசையில் தான் வீடு கட்டணும்னு சட்டமும் கிடையாது. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ரோடு, இது ஒரு தெற்கு பார்த்து மனை. இந்த டைரெக்ஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க. இந்த டைரெக்ஷன் பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், இந்த தெற்கு பார்த்த சைட்டில் டைரெக்ஷன் இப்படி 90 டிகிரி இல்லை, 90 டிகிரி இல்லாமல் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுங்களேன், டைரெக்ஷன் இப்படி இருக்குது. இது தெற்கு, இது கிழக்கு, இது வடக்கு, இது மேற்கு. இப்போ பாருங்கள், வீடை நீங்கள் சரியாக பிரிச்சிங்கன்னா இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரோடு ஒட்டி இருக்குன்னு சொல்லி இந்த டைரெக்ஷனில் அப்படியே வீடு கட்டிடுறோம். இப்படி வீடு கட்டும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு இது தென்மேற்கு திசை. தென்மேற்கு திசை அப்படின்றது தான் ஒருத்தனுடைய வாழ்வாதாரம் நிலைச்சு நிற்கக்கூடிய இடம் அப்படின்றது தென்மேற்கு திசை. இந்த தென்மேற்கு திசை, இந்த தென்மேற்கு திசை கெட்டுருச்சு அப்படின்னாலே அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் இருக்காது, கடன் மேலே கடன் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் இருக்க ஆண் பெண் ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க, மதுவுக்கு அடிமையாயிருவாங்க, சூதாடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது. இந்த டைரெக்ஷன் வரும்போது இப்படி வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி கட்டக்கூடாது. இப்படி கட்டினா என்ன ஆகும், ஆல்ரெடி சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும். அப்போது வருமானம் இல்லை, வர்ற பணம்லாம் நிற்க மாட்டேன்து, விரையும் ஆகிட்டே இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அசாசினேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள் அடுக்கிக்கிட்டே போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கை முறையை சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானதுன்றது உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. இதில் உணவு சரியில்லைன்னா ஆரோக்கியம் கெட்டுரும், உடை சரியில்லைன்னா அதே மாதிரி நம்மளுடைய இருக்க இடம் சரியில்லைன்னா நம்ம வாழ்க்கை கெட்டுருன்றது தான் உண்மை. நம்ம வீடுன்றது சாதாரண வீடு மட்டும் இல்லை, நவ கிரகங்கள், பஞ்சபூதங்கள் இது எல்லாமே அடங்கினது தான் இந்த வீடு. ஸோ இந்த வீட்டில் நம்ம அந்த நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் சரியானபடி நம்ம நிலை நிறுத்துகிறோம் அப்படின்னாலே நமக்கு பார்த்தீங்கன்னா பாதி கிணறை தாண்டிட்டோன்னு அர்த்தம். மீதி பாதி கிணறு நமக்கு நல்ல தசா புத்திகள் வரும் இல்லையா? அந்த தசா புத்திகள் நல்ல தசா புத்திகள் வரும் பொழுது இந்த வீடு அந்த தசா புத்திகள் ரெண்டும் சேர்ந்து நம்மளை கொண்டு போயிட்டு ஒரு உச்சத்தில் உட்கார வைக்கும். அந்த உச்சத்தில் வர வைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நமக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய வீடு சரியாக அமையணும்னு சொல்லி அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இதில் பாருங்கள், தென்மேற்கு திசையில் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது. இந்த ஃப்ளாட்டை நம்ம ஆக்சுவலாக எப்படி கட்டணும்,
உங்கள் எல்லாருக்கும் இந்த டைரெக்ஷனை பாருங்கள். இந்த டைரெக்ஷனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடு எப்படி இருக்கணும்? ஆக்சுவலாக இப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்படி கட்ட முடியுமா நம்மளால்? இடம் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அப்போது இப்படி கட்ட முடியாது. எந்த டைரெக்ஷனில் கட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த டைரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வடகிழக்கில் கட்டலாமா? கட்டலாம். தென்கிழக்கில் கட்டலாமா? கட்டக்கூடாது. தென்மேற்கில் கட்டலாமா? கட்டக்கூடாது. இல்லை பாருங்க, வடமேற்கில் கட்டலாமா? கட்டக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரே வழி வடகிழக்கில் மட்டும்தான் கட்ட முடியும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? வீட்டை இடித்து தான் கட்டணுமா சார்? வீட்டை இடித்து கட்ட தேவையில்லைங்க. சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் போதும். நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான இட வசதி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய வீடு என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கூட இடமே விடுறதில்ல. 1/2 அடி இருந்தாலும் சேர்த்து கட்டிடுறது, 1 அடி இருந்தாலும் சேர்த்து கட்டிடுறது. ஒரு சில வீடுங்கள்லாம் ஒட்டு வீடு. இந்த இடங்களில் போய் கரெக்ஷன் பண்ணணுன்னா அது நடக்கவே நடக்காது இல்லையா? ஸோ இடம் இருக்கணும். இடம் இருந்தால் தான் நம்மளால் அந்த கரெக்ஷனை பண்ண முடியும். ஸோ உங்கள் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு சரியான வாஸ்து நிபுணரை அழைச்சி அந்த வீட்டை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மென்மேலும் பொன்னாளாக அமையுன்றது தான் உண்மை. இந்த வீடியோவோட 3வது பகுதி, இது ரொம்ப முக்கியமான பகுதி. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கிற பகுதி இதுதான். என்னன்னா, வீட்டில் பிரச்சனை இருக்குது, அது எனக்கு தெரியுது. ஆனால் சரி பண்ணணும் அப்படின்னா காசு செலவாகுது, நிறைய லட்சங்கள் செலவாகுது அப்படின்ற ஒரு குரூப். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காசு செலவாயிடுது என்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வீட்டை சரி பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் வீடை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாலே நம்ம செய்ய வேண்டிய விஷயம், முதல் விஷயம் என்னென்னா, முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுங்க. நான் எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான். முதல்ல ஜாதகம் எடுங்க. ஜாதகம் இல்லையா பிரசன்னம் போடுங்க. பிரசன்னத்தில் தெரிஞ்சிடும். ஸோ ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னம், ரெண்டுமே சேர்த்தும் போடலாம், தப்பு இல்லை. ஸோ இப்படி ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குன்றது உங்கள் ஜாதகமே சொல்லும். அந்த பிரசன்னமும் சொல்லும், உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரசன்னமும் ஜாதகமும் சொல்லும். ஸோ அப்போது நீங்கள் அந்த வீடை லைவாக பார்க்கும்போது ஒரு வாஸ்து நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு, இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாரு. உங்களுக்குமே வந்து அந்த பிரச்சனையோட தாக்கம் இருக்கும். அதனால் உங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் என்னன்றது தெரியும். ஸோ இப்போது நம்ம அந்த வீட்டை சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு வீடு கட்டும் பொழுது என்னென்ன இருக்கணும் சரியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எனக்கு சொந்தமாக நடந்த அனுபவம். இதில் நான் நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது முன்ன போட்டோம் இல்லையா, தென்மேற்கு ஃப்ளாட்டு, இந்த மாதிரி தென்மேற்கு ஃப்ளாட்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது அக்னி மூல ஃப்ளாட்டுங்க, இது வந்து நிறுதி மூல ஃப்ளாட்டுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா வாயு மூல ஃப்ளாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் பொழுது, இல்லையே நான் கிழக்கு தேசை பார்த்து கரெக்டாக தானே கட்டினேன், நான் தெற்கு தேசை பார்த்து கரெக்டாக தானே கட்டினேன், நான் வடக்கு தேசை பார்த்து கரெக்டாக தானே கட்டினேன்றாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அந்த திசை காம்பஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சரியான திசை தெரியுமே தவிர, பக்கத்து வீட்டுக்காரர் கட்டிட்டாங்க, எதிர்த்து வீட்டு இந்த டேபிள் மேட் விளம்பரத்தில் வர்ற மாதிரி மேலே இருக்கிறவங்க வாங்கிட்டாங்க கீழே இருக்கிறவங்க வாங்கிட்டாங்கன்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க கட்டிட்டாங்க, இந்த பக்கம் வீட்டுக்காரர் கட்டிட்டாங்க, எதிர்த்து வீட்டுக்காரர் கட்டிட்டாங்க, நானும் அதே மாதிரி கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க. ஆனால் அதில் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து கடன் வாங்கிக்க முடியாது. அந்த பிரச்சனையை அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ வாஸ்து சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும், மனையடி சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ன்றது ஒன்றே ஒன்று தான். நல்லா இல்லாத பகுதிகளை இடித்து கட்டுங்க. இல்லைன்னா சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் போதும்னா அந்த ஆல்ட்ரேஷனை பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். புதுசாக வீடு கட்டுறவங்களும் சரி, பழைய வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த குழி பொருத்தம்னு ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் குழி பொருத்தம் இல்லாத வீட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கான அனைத்து நலன்களுமே வந்து பாதிக்கப்படுன்றது தான் உண்மை. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தசாபுத்திக்கு நல்ல காலங்களில் கூட அந்த நல்லது உங்களுக்கு நடக்காது. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவாங்க. இது வந்து உண்மை இல்லை, வாஸ்து சாஸ்திரம் பொய், ஜோதிடம் பொய்லாம் கூட நிறைய பேர் பேசுவாங்க என்கிட்ட. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நம்பிக்கை உள்ளவன் வாஸ்து ஜோதிடமெல்லாம் பார்த்து வீடு கட்டுங்க. நம்பிக்கை இல்லைன்னா
ஒரு நாள் நம்பிக்கை வரும். அன்னைக்கு அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. இதில் குழி பொருத்தம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு வந்து 10 பொருத்தம் பார்ப்போம் இல்லையா? திருமணத்துக்கு 10 பொருத்தம் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டுடைய குழி பொருத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 பொருத்தம் பார்க்கணும். மொத்தம் 15 பொருத்தம் பார்க்கணும். இந்த 15 பொருத்தத்தில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாத நட்சத்திரங்கள் வந்துடும். இல்லைன்னா ஆதாயம், வீட்டுக்கு வரக்கூடிய வரவு, வருமானம் இருந்தால் தானே குடும்பம் ஓட்ட முடியும். அந்த வருமானம் கம்மியாக வந்துடும். இல்லைன்னா வருமானத்தை விட செலவு ஜாஸ்தி ஆகிடும். சரி, இதுவும் இல்லை அப்படின்னா வீட்டினுடைய வகை, கருட வகை, சிம்ம வகைன்னு சொல்லியிருக்கு. இந்த வகைகளில் ஆகாத வகை வந்துடும். அதுவும் இல்லைன்னா யோகம் வந்து சரியாக வராது, யோனி சரியாக வராது. இதில் ஏதாவது ஒன்றில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க மாட்டிக்குவாங்க. ஒன்று இருக்கு, ஒன்று இல்லை. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் நிறைய செல்வந்தர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக இருக்காது. மேரேஜ் ஆகாதவங்க இருப்பாங்க, மேரேஜ் ஆனாலும் டைவர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற வீடுகள் நான் பார்த்துருக்கேன். இதில் இந்த குழி பொருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 11 பொருத்தங்கள் இருக்குது. 11 பொருத்தங்கள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த 11 பொருத்தங்களை வந்து நீங்கள் வீடு புதுசாக கட்ட போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற வீடை நான் ஆல்ட்ரேஷன் பண்ணல, அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு குழி பொருத்தத்தை அமைச்சு கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, இந்த குழி பொருத்தன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் ப்ளஸ் பிரசன்னம் இதை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து தான் போடுவாங்க. அப்படி போடும் பொழுது உங்களுக்கு தோஷம் ஏதாவது இருக்குதா, தோஷம் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். அந்த தோஷம் வந்து இருந்தாலும் எல்லாமே சரியா இருக்கும். வீட்டில் வாஸ்து குறைபாடே இருக்காது. நானும் பார்த்துருக்கேன். வாஸ்து குறைபாடே இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனையில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தா அவங்க ஜாதகத்தில் தோஷம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். வீட்டுக்கான தோஷங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அந்த தோஷங்கள் இருக்கும். இந்த தோஷ நிவர்த்திகளை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை சிறக்குன்றது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி.